அத்தியாயம் 25. சூதாட்டமும் பந்தயமும். விதுரர் இந்திரபிரஸ்தத்திற்கு திருதராஷ்டிரரின் ஆணைப்படி சென்று அடைந்தும் தர்மரை கண்டார். விதுரரை எதிர்கொண்டு வரவேற்ற தர்மர், வரவேண்டும் வரவேண்டும் சிறிய தந்தையே, ஏன் உங்கள் முகம் வாட்டமுற்றுள்ளது? அஸ்தினாபுரத்தில் பெரிய தந்தையும் மற்றவர்களும் நலம்தானே? என் தம்பிமார் கௌரவர்கள் நலம்தானே? அஸ்தினாபுரத்து மக்களும் நலம்தானே என்று வினவினார். மகனே தர்மா, அஸ்தினாபுரத்தில் அனைவரும் நலம்தான். நீங்கள் அனைவரும் இங்கு நலமாக உள்ளீர்களா? அஸ்தினாபுரத்தில் விளையாட்டு மண்டபம் ஒன்று வெகு நேர்த்தியுடன் உங்களது மண்டபத்திற்கு இணையாக எழுப்பப்பட்டுள்ளது. நீயும் உன் சகோதரர்களும் அம்மண்டபத்தை பார்த்து திரும்பிட திருதராஷ்டிரர் சார்பாக அழைத்திடவே நான் வந்தேன். நீங்கள் அங்கு வந்து மண்டபத்தை பார்த்து பாய்ச்சி கையாட்டம் ஆடி மகிழ்ந்து திரும்ப வேண்டும் என்பது மன்னர் திருதராஷ்டிரரின் விருப்பமும் வேண்டுகோளுமாகும் என்றார் விதுரர். கவராட்டம் என்பது மன்னவர்களுக்கு இடையே கலகத்தை தானே உண்டாக்கும். புத்தியுள்ளோர் அந்த ஆட்டம் ஆடுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் மன்னர் சார்பாக வந்து அழைப்பது தாங்கள் தங்களது சொல்லை எந்நாளும் தட்டி நடந்தவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தாங்கள் கூறினால் அதன்படி நடந்திட நாங்கள் சித்தமாக உள்ளோம் என்றார் தருமர். அதற்கு விதுரர், தருமா, இந்த விளையாட்டு அனர்த்தத்திற்கு மூலமாக அமையும் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதனால் இதனை தடுத்திட நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் பயன் ஏதும் இல்லாது போனது. திருதராஷ்டிரரும் மகன் துரியோதனனின் வற்புறுத்தலால் வேறு வழியின்றி உங்களை அழைத்து வர கூறினார். அதன்படியே நானும் வந்துள்ளேன். உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்றார். பாய்ச்சிகை விளையாட்டு விபரீத விளைவுக்கு வழி வகுக்கும் என்பதை விதுரர் தருமருக்கு நேரிடையாக கூறாது குறிப்பால் உணர்த்தி எச்சரிக்கை செய்த பின் தருமர் தன் சகோதரர்கள் பரிவாரங்கள் ஆகியோருடன் விதுரரும் உடன் வர அஸ்தினாபுரத்திற்கு சென்றார். சூதாட்டத்திற்கான அழைப்பை தருமர் ஏற்றுக்கொண்டதற்காக காரணமும் இருந்தது. கவராட்டம் ஆடுவதில் தருமருக்கு இயல்பாகவே விருப்பம் இருந்து வந்தது. அது மட்டுமல்லாது மன்னவர் குல மரபுப்படி இவ்வாட்டம் மற்றும் பந்தயம் போன்றவற்றிற்கான அழைப்பை எக்காரணம் கொண்டும் மறுத்தல் கூடாது. இக்காரணங்களால் தருமர் இவ்வழைப்பை ஏற்றாலும் குலநாசத்திற்கான கலகம் வரும் என்று வியாசர் உரைத்திருந்தமையால் தனது பெரியப்பாவின் பேச்சை அவமதித்து அவரது கோபத்திற்கு ஆளாகக்கூடாது என்ற எண்ணமே அவருக்கு இருந்தது. அஸ்தினாபுரத்திற்கு சென்றதும் தருமர் தன் சகோதரர்கள் பரிவாரங்கள் ஆகியோருடன் தங்களுக்கென அமைக்கப்பட்டிருந்த அழகான விடுதியில் தங்கி இளைப்பாறினர். மறுநாள் பொழுது விடிந்ததும் தருமரும் மற்றவர்களும் கவராட்ட மண்டபத்திற்கு சென்றதும் வழக்கமான நல்ல விசாரிப்புகள் நடந்து முடிந்தன. அப்போது சகுனி எழுந்து நின்று தருமரை பார்த்து, தருமா, கவராட்டத்திற்கான துணி விரிக்கப்பட்டுள்ளது, வா ஆடலாம் என்றான். அதற்கு தருமர், மாமா, கவராட்டம் என்பது நல்லதல்ல. பந்தயங்களில் வெற்றி பெறுவது என்பது பராக்கிரமத்தோடு சேராது. அசிதர், தேவர், முனிவர் என அனைவருமே சூதாட்டம் ஆடக்கூடாது. அது மோசமான விளையாட்டாகும் என்றுதான் உரைத்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, யுத்தம் செய்து ஜெயம் கொள்வதே மன்னவர்களுக்குரிய முறை என்றும் கூறியுள்ளனர். இது உங்களுக்கு தெரியாததும் அல்லவே என்றார். இவ்வாறு தர்மர் கூறினாலும் பழக்கத்தால் தூண்டப்பட்ட கவராட்டம் ஆட வேண்டும் என்ற ஆசையும் அவருள் இருந்தது. ஆனால் அவரது விவேகம் அவரை தடுத்து நிறுத்தவும் செய்தமையால் கொஞ்சம் தடுமாறவும் செய்தார். தருமரது நிலையை உணர்ந்த சகுனி, மருமகனே, மோசம் என்பது என்ன, யுத்தம் என்பது என்ன? வேதம் பயின்றோர் ஒருவருடன் ஒருவர் வாதம் புரிவதில்லையா? கற்றவன் கல்லாதவனையும் ஆயுத பயிற்சி பெற்றவன் பயிற்சி அற்றவனையும் தோற்கடிப்பதில்லையா? அது மட்டும் தர்மமா? வலிமையானவன் வலிமையற்றவனை வெல்கிறான். இதில் மோசமாவது தர்மமாவது? கவராட்டத்தில் தேர்ந்தவன் வெற்றி பெறுவான். கவராட்டத்தில் தேர்ச்சி பெறாதவனுக்கு தோல்வி என்பது நிச்சயம். தர்மா, உனக்கு பயமாக இருந்தால் நீ ஆட்டத்திற்கு வர வேண்டாம். ஆனால் ஒன்று, தர்மம் என்று சாக்குப்போக்கு மட்டும் தேவையில்லை என்று கூறினான். இதற்கு மேலும் நான் அமைதியாக இருப்பது நல்லதல்ல என்று எண்ணிய தருமர், சரி, நான் கவராட்டம் ஆடத் தயார். என்னுடன் ஆடுபவர் யார் என்று வினவியதும் துரியோதனன் எழுந்து, பணயம் வைத்திட நான் தனம் ரத்தினம் என தருவேன். என் சார்பாக மாமா சகுனி விளையாடுவார் என்றான். துரியோதனன்
தான் தன்னுடன் ஆடுவான், அவனை ஆட்டத்தில் எளிதில் தோற்கடித்தால் தன்னால் முடியும் என்று தர்மர் எண்ணியிருந்தபோது சகுனிதான் ஆடுவதாக கூறியதும் தர்மர் சற்று தயங்கி, ஒருவருக்காக மற்றொருவர் ஆட்டத்தை ஆடுவது முறையல்ல என்பது என் கருத்து என்றார். தர்மர் கூறியதை கேட்டதும் சகுனி பலமாக, தருமா, ஆட்டம் ஆட பயந்து சாக்கு வேறு கூறுகிறாயோ என்று ஏளனமாக கூறினான். ஆணவம் அங்கு தலையெடுத்தது. சகுனியின் ஏளனத்தை கேட்டதும், ஏளனம் வேண்டாம், கவராட நான் தயார் என்றார் தர்மர். சூதாட்ட மண்டபம் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. அவையில் பீஷ்மர், திருதராஷ்டிரர், விதுரர், துரோணர், கிருபர் என அனைவரும் வீற்றிருந்தனர். மாபெரும் கழகத்திற்கு வித்தாக இச்சூதாட்டம் நடைபெறுகிறது என தெரிந்தும் அவர்கள் தங்களால் தடுத்திட இயலவில்லையே என மனக்குறையுடன் இருந்தனர். அவர்கள் இருபுறமும் வீற்றிருந்த அரச குமாரர்கள் மிகுந்த உற்சாகம் கொண்டு அச்சூதாட்டத்தை காணும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். கவராட்டம் துவங்கியது. இரத்தினங்கள், பொன் பொருட்கள், தேர்கள், குதிரைகள் என ஒவ்வொன்றாக பந்தய பணயமாக வைக்கப்பட்டது. இவை அனைத்தும் சூதாட்டத்தில் தோற்றமையால் இழந்த தருமர் அடுத்து தன் பரிவாரத்தை பந்தயமாக வைத்து அவர்களையும் இழந்தார். பின் தனக்கென உள்ள யானைப்படை, காலாட்படை ஆகியவற்றையும் வைத்து அவற்றையும் இழந்தார். ஆனால் சகுனியின் பாய்ச்சி கையோ ஒவ்வொரு வீச்சிலும் அவன் கூறியவாறே விழுந்து வெற்றி பெற செய்து கொண்டிருந்தது. அடுத்தடுத்து பசுக்கள், ஆடுகள், நகரங்கள், தேசங்கள், பிரஜைகள் என அனைத்தையும் சகுனியின் சூதாட்ட திறமையால் தருமர் இழந்தார். ஆனாலும் அந்த ஆட்டம் நின்றபாடில்லை. தம்பியர் உடலில் இருந்த ஆபரணங்களையும் கவராட்டத்தில் பந்தயமாக வைத்து தர்மர் இழந்தார். இனி எதனை வைத்துதான் ஆடுவது என தர்மர் யோசித்தபோது சகுனி, என்ன தர்மா, வேறு எதனை வைத்து ஆடப்போகிறாய் என்று வினவினான். மாமா, என்னிடம் பந்தயமாக வைத்திட பொன் பொருள், நாடு, நகரம் ஏதும் இல்லை என்றாலும் அதோ அழகான என் தம்பி நகுலன் உள்ளான். இவனும் கூட எனக்கு ஒரு பொருளே. அதனால் அவனையே நான் பந்தயமாக வைக்கிறேன் என்று தருமர் கூறினார். அதை கேட்டு புன்னகைத்த சகுனி, ஆஹா, அப்படியே செய். இதோ உன் அன்புக்கு பாத்திரமான அரசகுமாரன் எங்கள் வசமானான் என்று கூறி பாய்ச்சிகையை உருட்டி வீசினான். அவன் உரைத்தபடியே பாய்ச்சிகை விழுந்ததும் அவையே திடுக்கிட்டது. சகுனி மாமா, இதோ என் தம்பி சகாதேவன், கல்வி என்னும் கடலின் கரையைக் கண்டு பெரும் புகழை அடைந்தவன். இவனை நான் பந்தயமாக வைப்பது மாபெரும் தவறு என்றாலும் நான் இவனை பந்தயமாக வைக்கிறேன். பாய்ச்சிகையை உருட்டுவீர் என்றார் தருமர். இதோ ஆடினேன் நான், வெற்றி என் பக்கமே என்றுரைத்தவாறு பாய்ச்சிகையை சகுனி உருட்டியதும் தம்பி சகாதேவனையும் தருமர் இழந்தார். தம்பியர் இருவரையும் கவராட்டத்தில் தோற்றுவிட்டமையால் ஆட்டத்தை இத்துடன் நிறுத்திவிடுவானோ தருமன் என்று எண்ணிய வஞ்சக மனம் கொண்ட சகுனி தருமரிடம், தருமா, உமது மதிப்பில் பீமனும் அர்ஜுனனும் மாதுரியின் புத்திரர்களான நகுல சகாதேவர்களை விட விலை அதிகம் போலிருக்கிறது. அவர்களை நீ பந்தயமாக வைத்து இனி ஆடமாட்டாய் என எண்ணுகிறேன் என்றான். முட்டாள் மாமாவே, இவ்வாறு பேசி எங்களை பிரித்துவிட நீ எண்ணம் கொண்டிருக்கிறாய் போலும். அதர்மமே உருவான உனக்கு எங்களுக்கு தர்ம நிலை எங்கே தெரிய போகிறது என்றுரைத்த தருமர், போரில் எங்களை பாதுகாத்து கரை சேர்த்திடும் நாவாயை போன்றவனும் ஒப்புயர்வற்ற பராக்கிரமசாலியும் எப்போதும் வெற்றி ஒன்றையே தன்னுடைமையாக கொண்டவனுமான இந்த தம்பி அர்ஜுனனையும் நான் பந்தயமாக வைக்கிறேன், நீ ஆடு என்றார். ஆனால் சகுனியின் சூதினால் அர்ஜுனனும் அவன் வசமானான். அர்ஜுனனை தோற்றதால் உண்டான துக்கம் பீரிட கண்களில் கண்ணீர் மல்க தருமர், சகுனியே, போரில் எங்களது தலைவன், மன்னர்களுக்கு அச்சத்தை வருகின்ற வஜ்ராயுதம் எடுத்த இந்திரனை போன்றவனும் அவமதிப்பை ஒருபோதும் பெறாதவனும் பூவுலகில் இவனுக்கு ஈடான உடல் வலிமையுடைய எவனும் இல்லை என்ற பெருமையை பெற்றவனுமான என் தம்பி பீமனை இப்போது நான் பந்தயமாக வைக்கிறேன் என்றுரைத்து சகுனியை ஆடக் கூறினார். ஆனால் அந்த வாயுபுத்திரனும் வஞ்சகர் வசமானான். தம்பியர் நால்வரையும் கவராட்டத்தில் தான் தோற்றுவிட்டதை எண்ணி தருமர் மனம் கலங்கினார். அவரது நிலையைக் கண்ட சகுனி, என்ன தருமா, கவராட்டத்திற்கு பந்தயமாக வைத்திட இன்னும் ஏதேனும் பொருள் உன்னிடம் உள்ளதா என்று வினவினார். உள்ளது சகுனியே, என்னிடம் உள்ளது. இதோ இப்போது நீ வெற்றி பெற்றாயானால் உனக்கு நானும் அடிமையாவேன் என்று தருமர் கூறியதும், ஆஹா, இதோ நானே ஜெயித்தேன் என்றுரைத்தபடியே பாய்ச்சிகையை உருட்டி வெற்றி அடைந்தான். உடனே எழுந்து நின்ற சகுனி பாண்டவர்கள் ஐவரையும் ஒவ்வொருவரின் பெயரையும் கூறி தனக்கு அடிமையானவன் என்று ஆரவாரத்துடன் அறிவித்தான். அதனை கேட்ட அவையில் இருந்தோர் அனைவரும் கலங்கினர். அப்போது கொடியவனான சகுனி
தருமா, இன்னும் நீ இழக்காத பொருள் ஒன்று உன்னிடம் உள்ளது. அதனையே நீ பந்தயமாக வைத்து நீ ஆடி ஜெயித்தால் உன்னை நீ மீட்டுக்கொள்ளலாம். அந்த பொருள் உங்களது மனைவியான திரௌபதிதான். அவளையே பணையப் பொருளாக வைத்து நீ ஏன் ஆடக்கூடாது என்றான். அவளையும் வைத்தேன் என்று தருமர் கூறி தன்னையும் அறியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அப்போது அவையில் இருந்த சலசலப்பு எழுந்தது. சீ சீ, தருமர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்று சிலர் மனம் வெறுத்து கூறினர். சிலர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மனம் புழுங்கிய சிலரது உடலில் வியர்வை வழிந்தோடியது. ஆனால் துரியோதனன், கௌரவர்கள், கர்ணன் ஆகியோர் சந்தோஷத்தால் பெருத்த ஆரவாரம் செய்தனர். திருதராஷ்டிரன் மகன்களில் ஒருவனான யுயித்சு என்பவன் மட்டும் இந்த அடாத செயலை எண்ணி மனம் வருந்தி தலைகுனிந்து பெருமூச்சு விட்டான். தாமதித்தால் நிலைமை தன் எதிர்பார்ப்புக்கு எதிராகும் என்பதை உணர்ந்த சகுனி, இதோ இப்போதும் நானே ஜெயித்தேன் என்றுரைத்தவாறு பாய்ச்சிகையை உருட்டி வெற்றி பெற்றான். அப்போது அவ்விடத்தில் இருந்த துரியோதனன் சட்டென எழுந்து நின்று விதுரரை நோக்கி, சித்தப்பா அவர்களே, நீரே சென்று இந்த அடிமைகளான பாண்டவரது பிரியத்துக்குரியவளான திரௌபதியை அழைத்து வருவீராக. அவள் எங்கள் மாளிகையில் இருக்கும் குப்பைகளை கூட்டி சுத்தப்படுத்தட்டும். அவளை உடனே அழைத்து வாருங் என்றார். அதை கேட்டதும் விதுரர் சினமுற்று, முட்டாளே, வீணே யமன் வீட்டிற்கு சென்றிட நீ வழி தேடாதே. அதனை நீ உணராது முட்டாளை போன்று பேசுகிறாய். நீ வசித்திடும் பதவிக்கு தகாத பேச்சு உனது பேச்சு. உன் வாயிலிருந்து இவையா வெளிவர வேண்டும் என்று கண்டித்தார். பின் விதுரர் அவையோரை பார்த்து, அவையோரே, தருமன் தனது சுதந்திரத்தை இழந்து பின்னர் திரௌபதியை அவன் பந்தயம் வைத்திட அவனுக்கு உரிமையே இல்லை. கௌரவருக்கு அழிவு காலம் நெருங்கியது. உற்றாது கூற்றை மதிக்காது திருதராஷ்டிரனின் புத்திர சிகாமணிகள் கொடிய நரகத்திற்கு சென்றிட வழி தேடுகின்றனர் என்றார். இவ்வாறு சினந்து விதுரர் உரைத்ததும் துரியோதனன் தன் தேரோட்டியான பிரதிகாமியை அழைத்து, அடே பிரதிகாமி, இந்த விதுரா எங்கள் மீது வெறுப்பு கொண்டவராரார். அதனால் தான் இவர்கள் வீணாக பிதற்றுகிறார். போகட்டும், உனக்கு விதுரரை போன்று பயமேதும் இல்லையே. நீ உடனே இந்திரபிரஸ்தம் சென்று திரௌபதியை அழைத்து வருவாயாக என்று ஆணையிட்டான்.